இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒத்த தன்மை கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. அஞ்சாதீர்கள் என்று சொல்லப்படுகின்ற முதல் வாசகத்தினுடைய மையச் செய்தியாகவும், இரண்டாவது நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தினுடைய மையச் செய்தியாக இருப்பது அஞ்சாதீர்கள். ஏன் இதற்காக இன்றைக்கு அஞ்சாதீர்கள் என்று அழைப்பிடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது? இன்றைக்கு முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயாவை கடவுள் அழைக்கின்றார். அழைக்கின்ற பொழுது இப்படியாக சொல்கிறார், நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதனாக இருக்கிறேன், தூய்மையற்ற மக்கள் நடுவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற பயக்கத்தோடு, அச்சத்தோடு, கலக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. கடவுள் அவரை அழைக்கின்றார். அழைக்கின்ற பொழுது சற்று சலசலப்பு, பயம், என்ன ஆகும், எப்படி செத்த நுழையில் ஆகும் என்கின்ற கலக்கம் அவர் மத்தியில் இருப்பதாக இருக்கிறது. இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலே ஏராளமான அழைப்புகளை பார்க்கலாம். மோசேவை கடவுள் அழைக்கிறார். அப்பொழுது மோசே சொல்கிறார், ஆண்டவரே, நான் திக்குவாயன், எனக்கு பேசவே தெரியாது, ஒரு திக்குவாயனை எப்படி நீங்கள் எகிப்து சென்று இஸ்ராயல் மக்களை என்னால் எப்படி வழி நடத்த முடியும் என்று சொல்கின்ற பொழுது, நீ திக்குவாயன்தான், ஆனால் பேசுவது யாரல்ல, நான் பேசுகிறேன், நீச்சல் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. இதே போன்றுதான் எரேமியாவை கடவுள் அழைக்கிறார். அப்பொழுது அழைக்கின்ற பொழுது எரேமியா சொல்கிறார், நான் சிறு பிள்ளை கடவுளே, எப்படி இது சாத்தியமாக என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் சொல்கின்ற இடமெல்லாம் நீ போ, நான் உன்னை வழிநடத்துவேன், நான் உமக்காக போரிடுவேன், நான் உன்னை வழிநடத்துவேன், நான் உன்னை அரவணைப்பேன், ஏனென்றால் நீயாக செல்லவில்லை, உன் வழியாக நான் செல்லுகிறேன் என்கின்ற சொல்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதையே தான் தன் சீடர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாதீங்க. யாருக்கெல்லாம் பயப்படாதீர்கள் என்று மிக அழுத்த திருத்தமாக சொல்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. உங்களை பரிசேயர்கள் சாட்டுவார்கள், குற்றம் சாட்டுவார்கள். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலும் கூட நல்லதை செய்கின்ற பொழுது, உண்மைக்காக குரல் எழுப்புகின்ற பொழுது, நீதிக்காக குரல் எழுப்புகின்ற பொழுது விமர்சிப்பார்கள், தவறாக பேசுவார்கள். இதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த வாரத்திலே நாம் கொண்டாடுகின்ற ஃபாதர் ஸ்டான் சுவாமி, இருளுக்காக போராடியவர், இருளுக்காக நார்த் இந்தியாவிலே போராடியவர், அவருடைய வாழ்க்கைக்காக போராடியவர், ஏராளமான விமர்சனங்களை எதிர்த்து போரிட்டார். ஆனால் இன்றைக்கு புனித நிலைக்கும் கூட தன்னை தயாரிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு புனிதராக மாற்றப்படுகிறார். உண்மைக்காக, நீதிக்காக குரல் எழுக்கின்ற பொழுது ஏராளமான விமர்சனங்களை எழலாம், திட்டுவார்கள். ஆனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. விமர்சிப்பதற்கு பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். இரண்டாவதாக சொல்கிறார், உங்கள் உடலை கொள்வதற்காக அஞ்சு விடாதீர்கள். ஒருவேளை மிரட்டுவாங்க உண்மைக்காக போரிடுகின்ற பொழுது. நம்முடைய தமிழகத்தில் மறைசாட்சியாக வாழ்ந்தவர் ஜான் டி பிரிட்டோவாக இருக்கிறார். உண்மைக்காக இப்படிதான் ஒரு குடும்ப வாழ்வு இருக்க வேண்டும் என்று போதித்தவர், வாழ்ந்தவராக இருக்கிறார். அவரை தலை வெட்டி கொல்லப்பட்டவராக இருக்கிறார். இன்று தாயாம் திரு அவையிலே மிகப்பெரிய புனிதராகவும், தமிழக திரு அவையிலே மிகப்பெரிய புனிதராகவும் போற்றப்படுவதாக இருக்கிறார். உடலை கொல்பவர்களுக்காகவும் அஞ்ச வேண்டாம். மூன்றாவதாக சொல்கிறார், யாருக்கு அஞ்சுங்கள் என்றால் ஆன்மாவை கொல்பவர்களுக்காக அஞ்சுங்கள். அது யாருன்னா கடவுளுக்காக, கடவுளுடைய வார்த்தைகளை, கடவுளுக்காக பயப்படுங்கள். கடவுளை பயந்து வாழ்பவர்கள் அவர்கள் என்றும் நீடித்திருப்பார்கள், வாழ்வார்கள் என்று சொல்லப்படுவதாக இருக்கிறது. யார் நம்முடைய ஆன்மாவை எடுக்க முடியும் என்றால் கடவுள் மட்டும்தான் நாம் ஆன்மாவை எடுக்க முடியும். அதனால் கடவுளுக்கு அஞ்சு வாழுங்கள். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். சீராக்கி ஞான புத்தகம், The fear of the Lord, beginning of the wisdom. யாரு கடவுளுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்கள் ஞானத்தை பெறுவார்கள். அந்த ஞானம் யார் தருவார்? கடவுள் தருவார். அந்த ஞானம் யார்? கடவுளாக இருக்கிறார். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நாம் பயப்பட வேண்டியது ஒருவருக்கு தான். நம்முடைய கடவுள் இருக்கிறார். இன்றைக்கு எல்லா இடத்திலும் சிசிடிவி கேமரா இருக்குது. இது எல்லா சிசிடிவி கேமராலாம் இன்றைக்கு தொழில்நுட்பங்களில் நாம் வளர்ச்சி பெற்றதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறது.
மிகப்பெரிய சிசிடிவி யார் என்றால் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 4 கேமரா தான் இருக்குது. அவர் படைத்த கேமராக்கள், அவருக்கு எல்லா இடங்களிலும் கண்கள் உண்டு, அவர் இருக்கிற எல்லா இடத்திலும் பார்வை உண்டு. இன்றைக்கு உண்மையாகவே நான் பயந்து வாழ வேண்டும் என்றால் கடவுளுக்கு பயந்து வாழுங்கள். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கடவுளுக்கு வாழ்ந்து வாழ்கின்ற பொழுது நம் பாவங்கள் போக்கப்படுவதாக இருக்கிறது. கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய இயலாமைகள் போக்கப்படுவதாக இருக்கிறது. கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் பயந்து கொள்வதாக இருக்கிறது. நாம் கடவுள் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய இயலாமைகள் பாவங்கள் எல்லாம் நீக்கி தூய்மையான மனதோடு வாழ்வோம். இன்றைக்கு எசாயா அழைக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு தூய்மையற்ற நாவு கொண்டவன் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் அழைக்கிறார். அந்த பாவம் நீக்கப்படுகிறது. கடவுளிடம் யாரெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ, கடவுளிடம் நெருங்கி வருகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவார். அவர்களும் கடவுளால் போற்றப்பட்ட மக்களாக வாழ்வார்கள் என்பதை இன்றைக்கு நம்ம சிந்திக்க அழைப்பிடுவதாக இருக்கிறது. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மண்ணுலகத்தில் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம், கடவுளுக்கு பயந்து வாழுங்கள். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கடவுள் நம்ம சார்பாக இருக்கின்ற பொழுது மனிதர் நமக்கு எதிராக என்ன செய்திட முடியும் என்பதை நம்பி வாழ்கின்ற மக்களாக வாழ இந்த கல்வாரி பலியில ஜெபிப்போம். இறை ஆசிரை கேட்போம்.